refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. இந்தியா இந்த சீரீஸே இப்போ தோத்து போயிருச்சு. இதுக்கு முன்னாடி மேட்ச் பேசிட்டு இருந்தோம். இப்போ சீரீஸை தோத்து போன நிலைமையில இந்தியா எப்படி இப்படிப்பட்ட ஒரு லாஸை பார்த்துச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசிச்சு ஆகணும் இல்லையா? அதை பார்த்தா பார்க்க போகிற இந்த வீடியோவில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ நம்மளுடைய இந்திய அணி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸை தோத்து போயிருக்குது. இதுக்கு முன்னாடி எப்போ நம்ம இங்கிலாண்டில் ஒரு T20 சீரீஸ் தோத்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போகுது பல வருஷங்களுக்கு பின்னால் 2022 தான் கடைசியாக நம்ம இங்கே விளாடணும். அதுக்கு நம்ம பின்னால் வருவோம். பட் தோத்து போனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் மேட்சாக T20 இன்டர்நேஷனல் சீரீஸ்லாம் இல்லாமல் ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்தப்போ அப்போ தான் நம்ம தோத்து போனோம். அதெல்லாம் 2020க்குலாம் முன்னாடி அந்த காலத்துலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தோத்து போயிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம முதல் முறையாக இங்கே இப்படி தோத்து போகிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு காரணங்கள் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். முதல்ல இந்த மேட்ச் என்ன நடந்துச்சு, கடைசியாக நடந்து முடிஞ்ச இந்த 4வது T20 இன்டர்நேஷனல் மேட்ச்சில் முதல் மேட்ச் வந்துட்டு நோ ரிசல்ட், ரைட்டு. அதுக்கப்புறம் 3 மேட்ச் நம்ம தோத்து போயிருக்கிறோம், 2nd, 3rd and 4th. இந்த 4வது மேட்ச்சில் 3rd மேட்சோட அப்படியே ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு வந்துக்கிறாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உனக்கு குட் லென்த்தில் பால் போடுற மாதிரி போட்டு ஒரு பவுண்டரி அடிக்க விடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு குட் லென்த்தில் வருதுன்னு நினைக்க வச்சு கொஞ்சம் பேக் ஆஃப் த லென்த்தில் போடுவேன், நீ அதை குட் லென்த்துன்னு நினச்சி அதை நீ ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட வருவ. ஆக்சுவலாக அது ஷார்ட் பாலு. உன்னுடைய ஹைட்டுக்கு, நம்முடைய ஆவரேஜ் இந்தியன்ஸ் ஹைட் இருக்கும்ல, அதுக்கு அந்த இங்கிலாந்துக்காரனுடைய பேஸ் அண்ட் பவுன்ஸுக்கு அவன் போடுறது எங்கே வரும் அப்படின்னா அவங்களுடைய ரிப்கேஜ் ஹைட்டுக்கு வரும். அதை இவங்க அப்படி ஃப்ரண்ட் ஃபுட்டில் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அது பார்த்தா ஸ்வீட் ஸ்பாட் ஆஃப் த பேட்டில் படாமல், அதாவது மிடில் ஆஃப் த பேட்டில் படாமல் நல்லா அப்பர் டாப் ஆஃப் த பேட்டில் பட்டு அவ்வளோதான் லோக்கலில் கேட்ச். இது மாதிரி எத்தனை பேர் அவுட் ஆனாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்போது உங்களுக்கு இங்கிலாண்டில் ஒரு ஷார்ட் பால் போட்டால் அது ஷார்ட் பால் தாங்கிறதே என்னால் கண்டுபிடிக்க முடியல, நான் இந்தியன் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி விளாடுவேன் அப்படின்னா அதுதான் இங்கே பிரச்சனை. எவ்வளோ அடிக்கிறார் அபிஷேக் சர்மா? 15 பால்ல 17 பால்ல 15 இந்த மாதிரிலாம் அடிக்கிறார். ஏன் நீங்கள் தான் 17 பால்ல ஹாஃப் செஞ்சுரியே போட்டுருவீங்களே சார், ஏன் அடிக்க முடியல உங்களால? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வடை சுட்டதெல்லாம் இந்தியாவில். இப்போ உங்கள் வடையை அங்கே போய் சுட்டிங்க அப்படின்னா அப்படி எடுத்து பார்த்துட்டு தூக்கி போட்டுடுறாங்க. இது வந்து பிளேயர் மேலே நம்ம குறை சொல்லலாம், நம்ம சொல்கிறது எல்லாமே பிசிசிஐ மேலே. அப்போது இந்த பிசிசிஐ இந்த பிளேயர்ஸுக்கு ஐபிஎல்ல ஆட விட்டு இந்தியா T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்கும், சாம்பியன்ஸ் டிராஃபி துபாயில் ஒரே கிரவுண்டில் எல்லா மேட்சும் நடக்கும்னு ஆட விட்டு ஒரு ஆட்டங்காட்டி மக்களை ஏமாற்றி இந்த பிளேயர்ஸுக்கு ஆசை காட்டி கடைசியில் இவங்க அங்கே போய் விளையாடும் போது தோக்குறாங்க. பேக் டு பேக் இப்போ நம்ம 2 T20 சீரீஸ் தோத்து போயிருக்கிறோம். இதை வந்துட்டு சும்மா ஏதோ ஒன்று அப்புறம் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அயர்லாண்டில் போய் தோத்து போகிறோம் அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டா, இங்கிலாண்டில் போய் தோத்து போகிறோம் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. இப்படி 2 சீரீஸ் பேக் டு பேக் இப்போ நம்ம தோத்துக்கிறோம். கடைசியாக எப்போ நம்ம ஒரு T20 சீரீஸ் தோத்தோம் அப்படின்னா 2023 வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா யூஎஸ்ஏல போய் ஆடும்போது. சரி, அமெரிக்காலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆடினது கிடையாதுப்பா, அதனால போய் அமெரிக்காலாம் தோத்து போனோம் கடைசியா அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம், ரைட்டு, ஓகே. T20 வேர்ல்டு கப் 2022 தோத்து போனதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியாவில், அதுக்கப்புறம் சீரீஸாக நம்ம எதுவுமே தோக்கலாம், அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் மட்டும் தான் யூஎஸ்ஏல. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10-12 சீரீஸ்க்கு மேலே நான் ஸ்டாப்பாக வெற்றி, ட்ரா போனது வேணா ஒரு சீரீஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கிற ஹிஸ்ட்ரியை இன்னைக்கு பிரேக் பண்ணி நம்ம அயர்லாண்டை தோக்குறோம், இங்கிலாந்து கிட்ட தோத்து போகிறோம். இதுக்கு என்னென்ன காரணங்கள்? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட் பால் அப்படின்றதே முதல்ல ஷார்ட் பால் ஆட தெரியலன்றதை விட்டுருங்க, அது ஷார்ட் பால்னே தெரியல, அதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடிட்டு இருக்கிறோம், குட் லென்த்தில் வருது வச்சு வாங்கலாம் அப்படின்னா என்ன எகுருது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது ஒரு பிரச்சனை. அடுத்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எத்தனை பேருங்க? உங்களோட டாப் 8 பேட்ஸ்மேனில் 7 பேர் லெஃப்ட் ஹேண்டர். சூப்பராகுதா, மாசாகுதா? ஹர்ஷித் ராணா வேற ரூல் அவுட் ஆன உடனே அதுக்கு பதிலாக உள்ள வந்த வஷியை சேர்த்த உடனே இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் ஆகி 7 பேர் லெஃப்ட் ஹேண்டர். அந்த டாப் 8லேயே ஒரே ஒரு ஆள் தான். அவர் யார் அப்படின்னா கோவாலும் ஒருத்த மட்டும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப நாளாக தனியாளா அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்ற ஒரே ஒரு ரைட் ஹேண்ட் மேட்ச்மேனு அவர் அடித்து ஓரளவுக்கு மான மரியாதையை காப்பாற்றுற அளவுக்கு அந்த இன்னிங்ஸோட ஸ்கோரையாவது எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இப்படிப்பட்ட ஃபுல் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸை பேக் பண்ணி இன்னும் சாதிக்க போகிறோம் நம்ம. ஏன் இதை இதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கலை? ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் விராட் கோலி, ஒரு ரோஹித் சர்மா, ஒரு தோனி, இவங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஹார்திக் பாண்டியாவை நினைவுபடுத்த வேணாம் தேவையில்லாமல். ஒரு சீரீஸ் ஒழுங்காக ஆட மாட்டார், திடீர்னு இன்ஜுரிம்பார், திடீர்னு ஹெல்த்தும்பார், இங்கே போவார் அங்கே போவார், என்னத்த பண்ணுறாருன்னு தெரில. ஒரு பொறுப்பாக இது வரைக்கும் ஒரு லீடிங் ஃபார்மட் பிளேயர்னு சொல்லக்கூடிய அவர் ஆல் ஃபார்மட் ஆடுறதில்ல, டெஸ்ட்டை தூக்கி விட்டார். சரி, T20 ஓடியாவது ஆடுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே மட்டுமே அவர் எத்தனை முறை எத்தனை சீரீஸை ட்ராப் பண்ணப்படுறார், ரெஸ்ட் எடுக்கிறார், விளையாடாமல் போகிறார், இன்ஜுரியில் இருக்கிறார் அப்படின்ற கணக்கு நீங்கள் எடுத்து பாருங்க. அவர் என்ன விளையாடுறாருன்னு யாருக்குமே தெரியாது. T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபினா வந்துடுவார், பட்டகையாக கலப்பிக்கிட்டு அழகாக வந்து நின்றுவார், ஃப்ரெஷ்ஷாக ஹேர் கட்லாம் புதுசாக பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவார். இது என்ன இதுன்னு அவரை பற்றி எனக்கு தெரியல. கேட்டால் இன்ஜுரிம்பாங்க. இப்போ ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் பெங்களூர்லேயே செட்டில் ஆகிட்டார். அவருக்கு வீடியோ வாங்கிட்டாருங்க.
நம்ம எப்படியும் விளாட்றதே கிடையாது, எப்போ பாரு இன்ஜுரி டைம் போயிடுது, நம்ம பெங்களூர்லேயே செட்டில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் செட்டில் ஆயிடுறாரு. ஆனால் எப்போ கடைசியாக இன்ஜுரி காரணத்தால ஒரு ஐபிஎல்லே அவர் மிஸ் பண்ணார் நான் யோசிக்கிறேன். கரெக்டாக அவருக்கு இன்ஜுரி மட்டும் எப்போ பாரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீசனில் மட்டுமே வருது. அது அவர் உடலுக்கே தெரிஞ்சு போயிருக்கு போல, அவருக்கு இந்தியாவை ஆடுறத விட ஐபிஎல் ஆடுறதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அவர் கதையை ஒதுக்கி வச்சிருவோம், அவரை பற்றி தனியாக ஒரு நாள் பேசுவோம். பட் இப்போ இந்த ஸ்ரேயஸ் ஐயரை தாண்டி நம்ம கிட்ட ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனே கிடையாதுங்கிற இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்றதுன்னு தெரியல. என்னைக்குமே இந்திய அணி இப்படி இருந்தது கிடையாது. அப்படி லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் அது என்னடா பிரச்சனை அப்படின்னா, அவங்களுடைய பேஸுக்கும் பவுன்ஸுக்கும் அவங்க செட் பண்ற ஃபீல்டுக்கும் ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனை கூட நம்ம போகாம நம்மளால எப்படி சமாளிக்க முடியும்? அதுவும் ஆடுறதெல்லாம் யாரு? 15 பால்ல 60 70ன்னு அடிச்சு பழகின அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்சியும். என்ன இங்க அடிச்சா மட்டும் போக மாட்டேங்குது? ஏன்னா இது வேற ஊர் பாஸ். சரி, கடைசியா நம்ம எப்போ இங்கிலாந்துல விளையாடணும்? இதுதான் நான் வீடியோட ஆரம்பத்தை சொன்னேன். கடைசியா நம்ம 2022 தான் ஒரு T20 சீரீஸையே இங்கிலாந்துல போய் விளையாடி இருக்கிறோம். ஓடிஐ எல்லாம் விட்டுருங்க, T20 இன்டர்நேஷனல் சீரீஸ் 2022 நம்ம ஜெயிச்சோம், ஒத்துக்கலாம். எப்படி 3 மேட்ச் சீரீஸ்ல 2-1ன்னு ஜெயிச்சோம். எப்படி மானங்கட்டுலாம் அவங்க தோத்து போல இங்கிலாந்து உங்ககிட்ட அவங்களோட ஹோம் பிச்சஸ்ல 2-1 அப்படின்னு நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். டிசைடர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த சீரீஸ்ல யாருப்பா விளையாடுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேரெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க சிரிச்சிடுவீங்க. அந்த ஸ்குவாட்ல இருந்தவங்க விராட் கோலி அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கேப்டன் ரோஹித் சர்மாவா 2022ல ரோஹித் சர்மாவும் ரிஷப் பண்ணிட்டு அந்த 3வது T20 ஓப்பனிங் இறங்கியிருக்கிறாங்க. விராட் கோலி 1 டவுனு, சூரியகுமார் யாதவ் வந்துட்டு 2 டவுனு, ஸ்ரேயஸ் ஐயர், தினேஷ் கார்த்திக் இருந்திருக்காரு. அந்த காலத்துல இந்தியா கடைசியா T20 இன்டர்நேஷனல் சீரீஸ் இங்கிலாந்துல விளையாடி இருக்குது, ஜோக்கா இல்ல. ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷல் பட்டேல், ஆவேஷ் கான், ரவி பிஷ்னாய். பவுலிங்ல வேற யாரெல்லாம் இருந்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா? அதெல்லாம் இன்னும் ஜோக்கா இருக்கும் நல்லா. ஆவேஷ் கானுக்கு அப்புறம் உம்ரான் மாலிக்லாம் இருந்திருக்காரு அந்த டைம்ல. உம்ரான் மாலிக், ஹர்ஷல் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, இந்த டீம் வச்சுட்டு கடைசியாக நம்ம 2022 அங்கே போயிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளால அந்த நாட்டுக்கு போய் ஒரு T20 இன்டர்நேஷனல் சீரீஸ் கூட விளையாட முடியாதாங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ உங்களுக்கு செனா கண்ட்ரீஸ்ல போய் விளையாடுறத விட்டுட்டு நீங்க ஸ்ரீலங்காலையும் பங்களாதேஷ்லையும் உருட்டிட்டு ஏசியன் பிச்சிலேயே உருட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்போ சார் போயிட்டு செனா கண்ட்ரீஸ்ல உருட்டுவீங்கன்றதான் இங்கே கேள்வி. இங்கிலாந்து ஒரு டாப் கண்ட்ரி உங்களுக்கு அப்படின்னா அங்கெல்லாம் நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும். ஏற்கனவே சொல்லியாச்சு, கவுண்டி கிரிக்கெட் ஆடுறதுக்கு இந்தியா அனுப்புறதுக்கான ஹை டைம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம ஐபிஎலுக்கு மட்டும்தான் அவங்களாம் இங்கே வருவாங்க, நாங்கள் போக மாட்டோம்னு அடம் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா காலம் முடிஞ்சு போயிடும். வீடியோக்கு வீடியோ நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறோம். இது பிசிசிஐ மாற்றிக்குமா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இதில் ஸ்ரேயஸ் ஐயர் மேட்சை தப்பிச்சு கொடுத்தாரு. இவங்களுக்கு ஷார்ட் பால் ஆட தெரில, ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுலர்ஸ் விக்கெட்டே எடுக்க முடியல. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா அது இப்படி தான் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க அப்படி அடிக்கிறாங்க. நீங்கள் இப்படி அடிச்சிங்க அப்படின்னா அவங்க அப்படி அடிக்கிறாங்க. எதுவுமே ஒரு அன்கெஸபிள் பால்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுடைய பவுலர்ஸோடைய பவுலிங் இங்கிலாண்டில் இருக்குது. 2012-13 டைம்ல நம்ம இந்த T20 டீம்ஸை பில்டு பண்ணிட்டு இருந்த அந்த டைம்லயே சாம்பியன்ஸ் டிராஃபியை இங்கிலாந்துல வச்சு அடிச்சவங்க, இங்கிலாந்து அகைன்ஸ்டா ஃபைனல்ல அடிச்சவங்க நம்ம இந்திய அணி, தோனியுடைய கேப்டன்சில. அப்படிப்பட்ட இந்த இந்திய அணி இன்னைக்கு அங்க போய் முக்குது, அந்த 11 பேர் அடிக்க முடியாம. ஸோ பவுலிங்ல எந்த ஒரு கொஞ்சம் கூட லீத்தாலிட்டியே இல்லாம போடக்கூடிய இந்த பவுலிங்கை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். ஸோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து பேசுவோம் பொறுமையாக. நீங்கள் இந்த லாஸ் பற்றி, சீரிஸ் லாஸ் பற்றி, பேக் டு பேக் அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். கலர் கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.